புதுச்சேரியின் வளர்ச்சியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டுல மிக அபரிதமாக இருக்கும். ஏனென்றால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மிக அதிகமாக நமக்கு உதவிகள் கிடைத்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து மத்திய அரசு நமக்கு மிகுந்த ஆதரவை தரும். அதனால இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த 2024 புதுவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு அரசாங்கமும் சரி என்னுடைய பங்கும் சரி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒண்ணு கொண்டாடுறாங்களா, அதுல எனக்கு ஒப்புதல் கிடையாது. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா நான் போன வாட்டி அதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு வரைமுறை வர வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் நான் அதை பத்தி பேசுறேன். இல்ல அது பாதுகாப்பாக இருக்கணும். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களா மாறிடக்கூடாது. கொண்டாட்டங்கள் அளவு மீறி போயிடக்கூடாது என்பதுல நாம எல்லாருமே கவனமா இருக்கணும். வருங்காலத்துல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பார்த்து புது வருஷத்துல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டான் இருந்தேன். அதாவது இது ஒரு ஒரு மோதல் போக்கிலேயே அதை கேட்பது என்பது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து. நிச்சயமாக அரசாங்கம் எந்தெந்த வகையில் ஒரு மாநில அரசுக்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கும். ஆனா அதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நிச்சயமாக பின்பற்றி யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக மத்திய அரசிற்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத்திய குழு இதே அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்துல ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மத்தியில ஆட்சியில இருக்கும் பொழுது பல இயற்கை பேரழிவுகள் நடக்கும் பொழுது எப்ப வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வருவாங்க. ஆனா இன்று அசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட அந்த மக்களுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அதற்காகத்தான் நாங்க அங்கே சென்று அவர்களுக்கு சில உதவிகளை செய்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஆனா இதுல நான் விவாதங்களிலேயும் பாக்குறேன், ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. அது முற்றிலுமாக மத்திய அரசு தான் இதுல செய்யல அப்படின்னு முற்றிலுமாக நாம் அதை போடுவது சரியில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம். நிச்சயமாக மத்திய அரசு எந்த விதத்திலும் எதையும் புறக்கணிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா தொடர்ந்து மத்திய அரசுனா செய்ய மாட்டாங்க. இது உத்தரப்பிரதேசுக்கு அதை கொடுத்துட்டாங்க, குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க, தமிழகத்திற்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நேற்று பிரதமர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். தமிழகத்திற்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதுல சில பேர் விவாதத்துல கூட சொல்றாங்க, என்ன ஏர்போர்ட் என்ன ஆக போகுது. அது தென்பகுதியில பல நமது சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதும் சரி, வேலை வாய்ப்பை தேடி செல்வதும் போதும் சரி, படிப்பதற்கு செல்லும் போதும் சரி, அவங்க திருச்சியிலேயே அவங்க விமான நிலையம் இருக்கும் பொழுது அவர்கள் சென்னை வந்தோ வேற இடங்களுக்கு போய் ஏறுவதோ அவர்களுக்கு எவ்வளவு செலவு குறையும், அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அதிகரிக்கும், அந்த இடத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக நாம எல்லா விதத்திலுமே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.